இறை கருணை பெற்ற அன்பர்கள், அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அனைவருக்கும் 79வது சுதந்திர தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய தேசம் சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகளை கடந்துவிட்ட இந்த நேரத்தில், இன்றைய இந்த நன்னாளில் நாம் எல்லோருமே நம்மை பற்றி சுய பரிசோதனை செய்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த தேசம் விடுதலை பெற்ற பொழுது இந்த தேசத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு தங்களை தியாகம் செய்தவர்கள் அண்ணல் காந்தியடிகள், நேதாஜி, வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு தொட்டு பாரத தேசத்தினுடைய தென்கோடியிலே இருக்கக்கூடிய வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, திருப்பூர் குமரன் வரை இந்த தேசத்திலே ஏராளமான புனிதமான மனிதர்கள் தங்களுடைய உயிர், உடல், ஆவி அனைத்தையும் தியாகம் செய்து பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை தான் இன்றைக்கு நாம் குதூகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த மகத்தான மனிதர்களினுடைய தியாக உணர்வுகளினுடைய உன்னதத்தை இன்றைய தலைமுறையை சார்ந்தவர்கள் எட்டியிருக்கிறார்களா என்பது இன்றைக்கும் கேள்விக்குரியதாக இருக்கிறது. ஆங்கிலேயர்கள் இந்த தேசத்தை 300 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைப்படுத்தி இந்த தேசத்தை ஆட்சி செய்தார்கள். சில ஆயிரம் வெள்ளையர்கள் இந்த நாட்டிலே இருந்து கொண்டு இந்திய தேசத்தினுடைய 30 கோடி மக்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்தார்கள். அவர்களினுடைய ஆட்சியிலே வீழ்ந்து கிடந்த, அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் இன்றைக்கு முழுமையான விடுதலை பெற்றிருக்கிறார்களா என்பது எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாய நோக்கர்கள் பலரும் தெரிவிக்கக்கூடிய செய்தி, அன்றைக்கு வெள்ளையர்களினுடைய ஆட்சியிலே அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் இன்றைக்கு அரசியல் கொள்ளையர்களினுடைய அடிமைகளாக வீழ்ந்து கிடக்கிறார்கள் என்று பதிவு செய்கிறார்கள். இது நிதர்சனமான உண்மையாக இருப்பது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அன்றைக்கு சில ஆயிரம் வெள்ளையர்கள் இந்த நாட்டை எப்படி மக்களை எல்லாம் அடிமைப்படுத்தி ஆட்சி செய்தார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு இருந்த அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்திலே பங்கேற்றவர்கள் இந்த மண்ணை சார்ந்த மக்கள் தான். அவர்களுடைய இராணுவத்திலே பணியாற்றியவர்கள் இந்த மண்ணை சார்ந்த மக்கள் தான். ஜாலியன்வாலாக் நிகழ்ச்சியிலே ஜெனரல் டயர் அவர்கள் அங்கே கூடியிருந்த மக்களை கொடூரமாக சுட்டுக் கொள்வதற்கு ஆணையிட்ட பொழுது அதை நிறைவேற்றியவர்கள் இந்த மண்ணிலே இருந்த மக்கள்தான். அவர்களுடைய அடிமைகளாக பணியாற்றி நம்முடைய மக்களை சுட்டு வீழ்த்தினார்கள் என்பது வரலாற்றினுடைய பதிவுகளாக இருக்கிறது. எப்படி அன்றைக்கு அந்த மக்கள் அடிமைகளாக வீழ்ந்து கிடந்தார்களோ, அதை போல இன்றைக்கும் இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அரசியல் அடிமைகளாக வீழ்ந்து கிடக்கிறார்கள். 140 கோடி மக்கள் வாழுகின்ற இந்த தேசம் உலகத்திலேயே உயர்ந்த ஜனநாயக நாடு என்று நாம் பெருமைப்பட்டு கொண்டாலும் கூட, இந்த 140 கோடி மக்களிலே 2% பேர்தான் 1% இருந்து 2%க்கு உட்பட்டவர்கள்தான் நேரடியாக அரசியலிலே ஈடுபட்டு ஆட்சியாளர்களாகவும் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது புள்ளி விவரங்களினுடைய பதிவாக இருக்கிறது. அந்த 2% மக்கள் 98% மக்களை அடிமைப்படுத்தி இந்த தேசத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது.
எப்படி அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் இந்த மக்களையே தங்களுக்கு பணியமர்த்தி கொண்டு இந்த மக்களையே ஆட்சி செய்து அவர்கள் இந்த தேசத்தை சுரண்டினார்களோ, அதை போல இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த மக்களை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டு அவர்கள் அரசியலை சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இந்த நிலைமைகளிலே இருந்து விடுபட்டு மக்கள் சுயமாக சிந்தித்து சுயமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை பெறுகின்ற பொழுதுதான் இந்த மக்கள் உண்மையான விடுதலை பெற்றவர்களாக இருப்பார்கள். மக்கள் எல்லோரும், இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும், ஓட்டளிக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் அரசியல் சார்பு பெற்றவர்களாகத்தான் பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள். அரசியல் கட்சி தலைவர்களினுடைய அபிமானிகளாகத்தான் இருக்கிறார்கள். அந்த அரசியல் கட்சிகளும் அந்த அரசியல் கட்சி தலைவர்களும் எவரை நிறுத்தினாலும், கழுதையை நிறுத்தினாலும் கூட அவர்களுக்குத்தான் ஓட்டளிக்க கூடியவர்களாக மனிதர்கள் அரசியல் அடிமைகளாக இருக்கிறார்கள். அதன் விளைவாக என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களிடத்திலே இத்தனை சதவீதம் ஓட்டுக்கள் இருக்கிறது, எங்களிடத்திலே இவ்வளவு ஓட்டுக்கள் இருக்கிறது, எனவே எங்களுக்கு இவ்வளவு சீட்டுக்கள் கொடுங்கள், எங்களுடைய சீட்டுக்களை வெற்றி பெறச் செய்வதற்கு கரன்சி நோட்டுகளை கோடி கோடியாக கொடுங்கள் என்று அவர்களுக்கு ஓட்டளிக்கக்கூடிய மக்களை விலைபேசி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசியலிலே வெற்றி பெறுகின்றவர்கள் எல்லாம், ஆட்சியாளர்களாக மாறுகிறவர்கள் எல்லாம் இந்த அரசியலை சுலபமாக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பாக அமைத்துக் கொண்டு சுகபோகங்களுக்காக, சொந்த நலன்களுக்காக ஆட்சிகளை பயன்படுத்தி இந்த தேசத்தையும் மக்களையும் சுரண்டி தீங்கிழைக்கின்ற செயல் இந்த மண்ணில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மக்கள் சுயநலத்திலே சுரங்கி முடங்கி போய் அடிமைகளாக வேடிக்கை பார்த்து கொண்டு அவர்களுக்கு அடிமைகளாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையிலே இருந்து மக்கள் சமுதாயம் விடுதலை பெறுகின்ற பொழுதுதான் உண்மையான விடுதலை பெற்றவர்களாக மாறுவார்கள். பாரதி சொல்லியதைப் போல, சிந்தையில் கல் விரும்பி சிவசிவா என்பது போல் மக்கள் எல்லோரும் எண்ணங்கள் ஒன்றாகவும் செயல் ஒன்றாகவும் அரசியல் அடிமைகளாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். நம்முடைய மகத்தான தலைவர்கள் காட்டிய வழியிலே, வாழ்ந்து காட்டிய வழியிலே, அண்ணல் காந்தியடிகளிலே இருந்து காமராஜர், கக்கன், ஜீவா போன்ற உன்னதமான தலைவர்கள் பொது வாழ்க்கை என்பது, அரசியல் என்பது புனிதமானது, தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கின்றவர்கள்தான் அரசியலிலே இருக்க வேண்டும். ஆட்சியிலே இருக்கிறவர்கள் இந்த மக்களுக்காக, மனித குலத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்களெல்லாம் வாழ்ந்து காட்டி வரலாறு படைத்திருக்கிறார்கள். நம்முடைய வள்ளுவ பெருந்தகை கூட, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்று அரசாட்சியினுடைய மாட்சிமையை, மாண்பை இந்த உலகம் முழுவதும் எதிரொலிக்க செய்திருக்கிறார்கள். மக்களுக்கு அரசாளுகின்றவர்களாக இருக்கிறவர்கள், அரசாட்சி செய்கிறவர்கள் மக்களினுடைய கடவுளாக இருக்கிறார்கள். அவர்கள் அத்தகைய இறைத்தன்மை கொண்டவர்கள் மட்டுமே ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும். தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கின்றவர்களாக, மக்களுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டுமே ஓட்டளிப்பது என்று மக்கள் தீர்மானிக்க வேண்டும். ஜாதிகள் கடந்து, மதங்கள் கடந்து, இனங்கள் கடந்து, மொழிகள் கடந்து, கட்சிகள் கடந்து
தங்களுடைய அபிமான ரசிகத்தன்மைகளை எல்லாம் கடந்து தூய்மையான மனிதர்களுக்கு மட்டுமே ஓட்டளிப்பது என்கிற உன்னத தர்மத்தை மக்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது, மக்கள் அரசியல் கட்சிகளினுடைய அரசியல் கட்சி தலைவர்களினுடைய அடிமைகளாக இருந்து நான் கழுதையை நிறுத்தினாலும் என்னுடைய வாக்காளர்கள் எனக்குத்தான் ஓட்டளிப்பார்கள் என்று அவர்கள் விலை பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சுயமான சிந்தனை கொண்டவர்களாக, அறம் சார்ந்த வாக்காளர்களாக இந்த மக்கள் மாறுகிற பொழுது அவர்கள் உண்மையான விடுதலையை பெற்றவர்களாக மலர்வார்கள். அப்பொழுது இந்த தேசம் உயர்ந்த நிலையை எட்டும். தர்மத்திற்காக செயலாற்றக்கூடிய தலைவர்களுக்கு வலிமை சேர்க்கும். இந்த தேசத்திலே அறம் சார்ந்த அரசியலும் அருள் சார்ந்த அரசுகளும் நிலை பெறும். அந்த நிலையை மக்கள் உருவாக்குகிற பொழுதுதான் இந்த மக்கள் உண்மையான சுதந்திரத்தையும் விடுதலையையும் பெற்றவர்களாக மலர்வார்கள். அந்த மலர்ச்சியை எட்டுவதற்கு அனைத்து மக்களும் தயாராக வேண்டும். பரிபூரண நல்லாசிகள்.